கோதுமையும் ரவையும் இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். அதை வச்சு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அளவு ரவை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கரலாம். எந்த அளவுக்கு மாவு போட்டோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறணும். அடுத்ததாக 2 கப் அளவு வெல்லம் போட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு வடிகட்டி இதில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை எடுத்து இதுல போட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஏலக்காய் பொடியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து நல்லா உருட்டி அதிரசம் மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.